வணக்கம் தாத்தா. வணக்கம் செல்வங்களே. தாத்தா, நீங்கள் போர்டிங்கில் இருந்தீங்கள்ல, உங்களுக்கு நிறையா ஏதாவது அனுபவங்கள் இருக்குங்க சிறு வயதில் இருந்தது. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல? ஏன் தாத்தா, உங்களுக்கு கணக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் இல்லை, நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. பாருங்கள். ஏமாறாதே ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஏமாத்தாதே. என்ன தாத்தா அழகாக பாடுறீங்க? இல்லை, நான் போர்டிங்கில் இருக்கும்போது நான் என்னுடைய சில சமயத்தில் ஏதாவது தின்பண்டம் சாப்பிட நேரிடும். அதற்காக என் அப்பா ஊரிலிருந்து சில தின்பண்டங்கள், மிட்டாய், மிக்சர், ஸ்வீட்ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு போகலான்னு வந்தார். வரும்போது அங்கே என்னுடைய உறவினர், என்னுடைய அப்பாவுடைய மிகவும் நெருங்கிய உறவினர், அவருடைய மகனும் அங்கே போர்டிங்கில் இருந்தான். என்னை சந்திக்கும் போது அவனை பார்த்தா, ஓ தம்பி, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கிற மாமா அப்படின்னு சொன்னான் அவன், என்னுடைய வயது அளவில் இருக்கிற. அப்புறம் சரி, இவனுக்கு என் மகனுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்ககிட்ட, அதுப்பா லூயிஸ் இருக்கான் என்னுடைய மகன், அவளை கொஞ்சம் பார்த்துக்கப்பா சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்த தின்பண்டத்தை அவரிடம் கொடுத்துட்டு, இதை நீ வச்சுக்கின்னு இவனுக்கு அப்பப்போ அந்த டீ டைமில் கொடுப்பான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவன் வந்து ஏதோ லூயிஸ், நீ உன்னுடைய பர்சனல் லாக்கரில் வச்சுக்கோ, நான் அப்பப்போ நான் இதை எடுத்து உனக்கு ஓப்பன் பண்ணி உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் கபோர்ட்லேயே வச்சுட்டான். வச்சுட்டு அந்த மாலை நேரம் வரும்போதெல்லாம் என்னோடு வந்துடுவான். வந்துட்டு வா உனக்கு அது மிக்சரால் எடுத்து தரேன்ட்டு அவன் எனக்கு எடுத்து கொடுக்குறான். என்ன சுதந்திரமாக நான் சாப்பிட்டு இல்லாது போச்சு. அவன் என்ன பண்ணுவான், சாவி என்கிட்ட வாங்கி அந்த மேலே இருக்கிற பர்சனல் கபோர்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த டப்பாவை எடுத்து ஒரு பொடி அள்ளி எனக்கு கொடுப்பான். சரி, அதை நான் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவேன். அப்புறம் சரின்ட்டு அவன் 2 பொடி எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டுக்குவான். போட்டு என்கிட்ட சாவி கொடுத்துருவான். அப்புறம் நான் மூடி வச்சுட்டு வந்துடுவேன். இதே மாதிரி என்னை ரொம்ப நாளாக ஏமாற்றிருந்தான். நான் அவங்ககிட்ட இப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக எனக்கு இருக்கிறதுக்கு தெரியல. அதே மாதிரி என்ற எப்போதும் அவன் என்னை ஏமாற்றிட்டே இருந்தான். அப்புறமா நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, அவர் இன்னொரு முறை வரும்போது, அப்பா இந்த மாதிரி அவர் அந்த பையன் மிக்சரெல்லாம் எடுத்து அவன் 2 பொடி வைத்து அவன் பாக்கெட்டில் போட்டுன்னு எனக்கு ஒரே ஒரு பொடி கொடுப்பான்பா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப கஷ்டம், மனசு பெஜராச்சு. இவனுக்கு உதவியாக இருப்பான்னு இவனை அறிமுகப்படுத்திருக்கான்னு பார்த்தா அவர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனார். இது ஒரு அனுபவம். ஏன் நான் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா, நான் ஏமாளியாக இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருந்தேன்னு சொல்லலாம். இந்த நல்லவங்களெல்லாம் கொஞ்சம் ஏமாளிங்க தான். அதனால் என்னப்போ பாத்திரம் மருந்து திட்ட இது மகளை
இந்த மாதிரி பாத்திரமாக இருந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். என்ன பண்ணுறது, நமக்கு கடவுள் தான் துணையாக இருக்கணும்னு நான் நினச்சிக்குவேன். ஓகே சொல்லுங்களே, இது ஒரு சிறிய அனுபவம்.